Hey, hi students, welcome to Magic Max Tamil. Already 7th standardல exercise 1.1 அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 1.2க்குள்ள போயிடலாம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த பேசிக் இன்ட்ரடக்ஷனை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துருந்தா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் -44 பிளஸ் டேஷ் ஈக்குவல் டு -88. அதாவது இப்போ என்ன இந்த டேஷ்ல என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணுமோ அதை என்ன பண்ணணும்னா இந்த லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கணும். ஓகேவா? ஈக்குவலுக்கு இருக்கிற இந்த நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி என்ன பண்ணிடலாம், அப்படியே நம்ம ரைட் பண்ணிடலாம். கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் நான் அப்படியே ரைட், அந்த டேஷ் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். ஈக்குவல் இருக்கிற நம்பரை அப்படியே ரைட் பண்ணிட்டேன். அதாவது இங்கே -44 இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் +44 ஆயிடும். ஓகேவா? இப்போ நான் அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். -88 + 44 ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். 8 - 4 4, 8 - 4 4. பெரிய நம்பரோட சைன் என்ன இருக்கு, மைனஸ். ஸோ ஆன்சர் இஸ் -44. ஆன்சர் இஸ் -44. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணுமோ அந்த டேஷ் அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் இருக்க நம்பர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் மைனஸ்ல இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்து ப்ளஸ்ல ஆயிடும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, இது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, -44. கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன வருது, -44. ரெண்டுமே சேம் சைனா இருந்தால் நம்ம ஆட் பண்ணிட்டு சேம் சைன் போடணும். ஸோ ஆட் பண்ண என்ன வரும், 8 8. ரெண்டுமே சேம் சைனா இருக்கனால என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிட்டு சேம் சைன் போடணும். இந்த ஆன்சர் வந்துருச்சு. அப்போ நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சம் போகலாம். இதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த டேஷ் இங்கே இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டேஷை நம்ம அப்படியே வச்சிருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஈக்குவல் இருக்க நம்ம இந்த -45 அப்படியே வச்சிருங்க. நெக்ஸ்ட் இந்த -75 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +75 ஆயிரும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனா இருக்கு. என்ன பண்ணலாம்னா நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் எழுதிக்கோங்க, +75. நெக்ஸ்ட் -45. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனா இருந்தால் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். 5 - 5 0, 7 - 4 3. பெரிய நம்பர் பிளஸ்ல இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன வருது, +30. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், +30. இந்த டேஷ்ல தான் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் இருக்க நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. இது -70 இந்த +75 ஆயிரும். எப்பயும் போல ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனா இருக்கு. நம்ம எப்பயுமே பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் எடுத்து சின்ன நம்பர் செகண்ட் எழுதணும். உங்க கொடுத்துருக்கிற சைனை அப்படியே தான் ரைட் பண்ணியிருக்கேன். +75 -45. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனா இருந்தால் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். ஸோ ஆன்சர் இஸ் +30. இது அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்ன வருது, ஒன்று +30 -75 வருதா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், -75 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் +30 ரைட் பண்ணுங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணுமா. ஸோ 5 - 0 5, 7ல 3 மைனஸ் பண்ணா 4. பெரிய நம்பர் வந்து 75, ஸோ மைனஸ். ஸோ ஆன்சர் வந்துருச்சு. அப்போ நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. சரி, நெக்ஸ்ட் சம் போலாமா. அதே மாதிரி இப்போ வந்து எதுவுமே இங்கே ப்ராக்கெட்டே கொடுக்கல, இங்கே ப்ராக்கெட்ஸ் இருக்கு. அது மாதிரி ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த டேஷ் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ ரெண்டுமே வேற வேற சைனா இருக்கா. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், டிஃப்ரெண்ட் சைன் வந்தால் மல்டிபிள் பண்ணுறப்ப நான் மைனஸ் சொல்லியிருக்கேன். ரெண்டுமே சேம் சைனை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் வரும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனை மல்டிபிள் பண்ண என்ன வரும், மைனஸ். அந்த 50 ரைட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு -8. இப்போ நான் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டு சைனை ஒரு சைனா கொண்டு வந்திருக்கேன். இப்போ எப்பயும் போல என்ன பண்ணலாம், இந்த கண்டுபிடிக்க டேஷ் அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்க ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற -80 அப்படியே ரைட் பண்ணுங்க. இங்கே -50 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் +50 ஆயிடும். நம்ம எப்பயும் போல என்ன பண்ணணும், ரெண்டுமே இங்கே சைன் செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு -80 இருக்கு, நெக்ஸ்ட் +50 இருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் வந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணுமா. இப்போ 0 8 - 5 3. பெரிய நம்பர் வந்து 8, 8ஓட சைன் வந்து மைனஸ். ஸோ ஆன்சர் இஸ் என்ன வருது,
ஆன்சர் இஸ் -30. ஓகேவா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் இஸ் -30. ஓகேவா? ஒண்ணுமே இல்லை, இது வரைக்கும் ப்ராக்கெட்ஸே இல்லாம இருந்துச்சு. இப்போ இதுல ப்ராக்கெட்ஸ் இருக்கு. நான் கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டின் டேஷ் அப்படியே வச்சுட்டேன். ரெண்டுமே டிஃபரன்ஸ் சைனை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் சைன் வரும், அதை அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டேஷ் வந்து கண்டுபிடிக்க வேண்டிய டேஷ் நான் அப்படியே வச்சுட்டேன். ஈக்குவல் இருக்கிறப்ப -80 அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் -50 இந்த சைடு வந்து +50 ஆயிரும். ரெண்டுமே டிஃபரன்ஸ் சைன் வந்து என்ன பண்ணியிருக்கு, மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். ஸோ இதுதான் ஆன்சர். திரும்ப என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ரெண்டு ரூல்ஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் வந்தால் சப்ராக்ட் பண்ணுறோம், பெரிய நம்பர் சைன் போடுறோம். ரெண்டுமே சேம் சைனை வந்து ஆட் பண்ணுறோம், சேம் சைன் போடுறோம். இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போகலாம்.